அன்பானவர்களே, கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை, அது என்ன சியோன்? பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிற இடம்னு சொல்கிறாங்க, பரலோகத்தில் உயர்வான இடம்னு சொல்கிறாங்க. கர்த்தர் இருக்கிற இடம், கர்த்தர் அங்கேருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சொர்க்கத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து அவர் உங்களை பார்த்து மோட்சத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அந்த 128 சங்கீதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னா, ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடந்தா சும்மா ஆசீர்வாதம் வராதுங்க. நீங்கள் தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் வரும். என்னென்ன ஆசீர்வாதம் வருமா? அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கும்போது பார்க்கலாம் இல்லை, மனைவிமார் வீட்டோர் கனிதரும் திராட்சை கொடினா அங்கே உள்ள எல்லா வீட்டு முன்னாடி நம்ம ஊரில் எப்படி வேப்ப மரம் வைக்கிறாங்களோ அது மாதிரி நிறைய வீடுகள் முன்னாடி திராட்சை கொடி இருக்கும். அதனால் மனைவி வீட்டோரங்களில், வீட்டு பக்கத்தில் விசாரித்தா தெரியும் மனைவி எப்படிப்பட்டவங்க. சில வீடுகளில் சண்டை நடக்கும் எப்போவுமே, பக்கத்து வீட்டில் கேட்குறவங்க அதை நல்லா கவனிப்பாங்க. ஆனால் வீட்டோரங்களில் கனி தருகிற ஆட்களாக இருக்கிறோமா என்கிறதை ஆராய்ந்து யோசித்து நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சரி, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தான் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ ஆண்டவருக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா தீமையை விட்டு விலகணும். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் விட்டு விலகணும். பாருங்க, ஒரு முறை நான் கும்பாரெட்டி ஃபால்ஸ் கேரளா போயிருக்கும் போது மனசில் நினைக்கிறேன், இங்கே நம்மளை யாருக்குடா ஊழியக்காரனா தெரியும், நம்மளும் ஒரு விசில் அடித்தா நல்லா இருக்குமே. விசில் அடிக்க தெரியாது, இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம். உடனே ஆவியானவர் இருதயத்தில் பேசார், இங்கேயும் நான் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன். நீ எங்கே போனாலும் சரி, பாதாளத்துக்கு போனாலும் சரி, மெட்ரோ ட்ரெயினில் போனாலும் சரி, பரலோகத்துக்கு வானத்துக்கு ஏறினாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்வேன். இஸ்ரவேலுக்கும், அது என்ன இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம்? இஸ்ரவேல்னா யார்? யாக்கோபு. யாக்கோபுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்? யோசேப்பு அவன் பார்க்கல. யோசேப்பு செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கிறான். செத்துட்டாங்கிற மகன் உயிரோடு இருக்கிறதா செய்தி வருது. ஒரு தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாகனத்தை அனுப்பியிருக்கிறான். யோசேப்பை பார்த்து யோசேப்புடைய பிள்ளைகள் அவனுடைய மடிகளில் விளையாண்டு அதுக்கு பிறகு அவன் மறித்தான். பாருங்கள், அதுதான் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்ன ஒரு மனதில் குறைபாடு இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பெருக பண்ணுவார். காட் மல்டிப்ளை யூ.